கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு புதிய நாள், இந்த நாள் ஒரு ஜெயத்து நாள், இந்த நாள் ஒரு வெற்றி நாள், இந்த நாள் விடுதலை நாள். அன்பார்ந்தவர்களே, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தீங்கை கண்முன்னாலே வைக்காதீர்கள். இந்த நாட்களிலே பலவிதமான தீங்கை சந்தித்து நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் கண்ணில் பார்க்குறது ஒரு தீங்கான காரியத்தை பார்க்காம நன்மையான காரியங்களை பார்க்க. ஒருவேளை உங்கள் கணவர் குடித்து விட்டு வந்து ரொம்ப வீட்டில் பிரச்சனை பண்ணால் அதை நீங்கள் கண்ணில் பதிய வச்சு அதைவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பதிவாயிரும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் குடியை விட்டுட்டு நல்லவராய், அவர் அன்பானவராய், கடவுளை தேடுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறார் என்கிற அந்த சிந்தையில் அவரை நீங்கள் பாருங்கள். அவர் மாறுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் தான் உங்கள் பிள்ளைகளும் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா, அப்படியே பார்த்து பார்த்து நீங்கள் பதிய வைக்காதீங்க மைண்டில். பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறப்போகுது, பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிய மனுஷனை மாற போகிறாங்கிற எண்ணத்தில் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் புதிய காரியம் செய்வார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் மனிதர்களை நம்பி மோசம் போயிருக்கிறாங்க. மனிதர்கள் எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. ஆனால் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு அவர் செய்வார். கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருக்க வேண்டும். அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு அவர் செய்வார். கண்டிப்பாக என் பிள்ளைகளை படிக்க வைப்பார். கண்டிப்பாக என் பிள்ளைகளை திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கண்டிப்பாக என் குடும்பத்தை நடத்துவார். கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை நம்பியிருக்கேன். என்னை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை ஏந்துவார். அவரை தாங்குவார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, அவைகளுக்கே என் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நான் ஒரு விசேஷமான ஆள். என்னை வழிநடத்த என் தகப்பன் பெரியவராக இருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தரை நடத்துவார். அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன். அவர் மேலே பட்டுதலாக இருக்கிறேன். நான் யாரையுமே நம்பலை. மனிதனை நம்புவதே பார்க்கலாம், கர்த்தரை நம்புவதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் கர்த்தரை நீங்கள் பற்றுதலாய் நம்பிக்கையோடு இருங்க. அவர் மனிதர்கள் மூலமாக நம்மளுக்கு உதவி செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, யோபு எல்லாத்தையும் இழந்தார். எல்லா சொத்தையும் இழந்தார். ஆடு மாடு சொத்து வேலைக்காரங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்தார். கடைசியாக மனைவி ஒரு ஆள் இருந்தார். ஆனால் மனைவி கூட ஏன் இந்த வேதனையில் எதுக்கு இருக்குன்னு செத்துரு கூட சொல்லிச்சு மனைவி. ஆனால் அவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் உச்சந்தலைந்து பருக்கால் பாதித்து கொடுமைப்படுத்தினான் பிசாசு. ஆனால் அந்த நேரத்தோட நண்பர்கள் அவனை என்னடா பாவம் பண்ண, ஏன் இப்படி உனக்கு இந்த போராட்டம் சொல்லி இகழ்வாக பேசினாங்க, நிந்தித்து பேசினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட யோபு தன் வாயினால் பாவம் செய்யாமல் நண்பர்களுக்காக ஜெபித்தார். பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்போது புடமிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் பொண்ணாக விளங்குவேன்னு சொன்னார். அப்படி வார்த்தையை பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? நான் பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? நான் பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் விளைவினமாக இருக்கீங்களா? நான் சுகவானாக மாறுவேன் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நல்லா தேடிடுங்க. அவர் பற்றுதல் பண்ணிடுங்க. அவர் நாடிடுங்க. காரணம், யோபுக்கு எப்படி ரெட்டிப்பாக நன்மை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யோபு கடைசி அதிகாரத்தில் அவர் தன் நண்பர்களுக்கு ஜெபம் பண்ணி முடித்தவர்னா அவர் சிறையிருப்பு மாறுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எப்படி ரெட்டிப்பாக நன்மை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானத்துலேருந்து தங்க கட்டியாக விழுந்துச்சுன்னு நினச்சிங்களா? வானத்துலேருந்து நகநட்டு கீழே விழுந்துச்சுன்னு நினச்சிங்களா? அதாவது வானத்துலேருந்து பணங்கள் கீழே விழுந்துச்சுன்னு நினச்சிங்களா? அப்புறம் எப்படி யோபுக்கு ரெட்டிப்பான ஆசிரியம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யோபு 42 கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யோபுக்கு முன் அறிமுகமானவர்கள் எப்படி போட்டிருக்கு பைபிளில், யோபுக்கு முன் அறிமுகமானவர்கள் ஒவ்வொருவர் தன் வீட்டில் யோபு ஆறுதல் படுத்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு செயினையும் ஒவ்வொரு நகையும் யோபுக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா கடந்து போனாங்களாம். அப்போ யோபுக்கு எத்தனையோ பேர் அறிமுகமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் முன் அறிமுகமானவன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். யோபு நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபு சிறையிருப்பு மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, யோபுக்கு முன் அறிமுகமானவர்கள். யோபுக்கு முன் அறிமுகமானவர்கள் ஒவ்வொருத்தர் ஆறுதல் படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு நகையை கழட்டி கொடுத்துட்டு போனாங்களாம். பாருங்கள், அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முன் அறிமுகமான வந்திருப்பாங்க. அதுலேருந்து யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். இதுதான் கர்த்தர் செய்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பும்போது, கர்த்தர் பேரில் பட்டத்தில் வைக்கும்போது அவர் மனித உலகத்தில் பேசி நம்மளுக்கு உதவி செய்வார்.
அதனால் ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக சோர்ந்து போகாதீங்க. பலம் கொண்டு திடமனதாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா இந்த நாளில் கூட இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, எப்படிக்கு யோபுக்கு முன்னறிவான ஒவ்வொருத்தரும் வந்து தங்க காசை கொடுத்து நகையை கொடுத்து அந்த யோபு வாழ்க்கையை உயர்த்தினாங்க, அந்த உள்ளத்தில் பேச வச்சீங்க. அதே போல் இந்த நாளிலே யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீர் ஆண்டவர் ஒத்தாசை பண்ணுங்க தகப்பனே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேரம் கண்களை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன் வல்லமை கூட இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. தைரியம் வருங்க, கலங்காதீங்க. இயேசப்பா உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா.